ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ரீடர். இன்றைக்கி சாய்பாபா மெசேஜ் பார்க்குறோம். இந்த மாதத்துக்கு, பிப்ரவரி மாதத்துக்கு சாய்பாபாவோட மெசேஜ் என்ன, அவரோட கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்து வந்துருங்க. இந்த லைக் ஏன் கொடுக்கணுங்கிறது நான் ஆல்ரெடி எல்லா பதிவிலும் சொல்கிறேன். நியூ வியூவர்ஸ்க்காக இந்த பதிவிலும் சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயத்தை தடுத்துடுது. இதை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான், ஓவர் கம் பண்ணுறதுக்காக நீங்கள் சேனலில் ஸ்ட்ராங்காக உங்களோட ஆரவை பதிவு பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? கவலைப்படாதீங்க. மந்த் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். ஓகேவா? வா நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, மனசில் நிறுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த பிப்ரவரி மந்த் எப்படி இருக்க போகுது, உங்களோட சவால்கள் என்ன, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, பாபாவோட கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்க ரொம்ப உங்களோட ஃப்யூச்சர் பற்றியும் கரண்ட்டில் இருக்க சுச்சுவேஷன் பற்றியும் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. சில பேருக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குது. அதை நினச்சும் ரொம்ப கவலைப்படுறீங்க. அதனால் பாபா என்ன கொடுக்குறாருன்னா, முதல் வார்த்தையே கவலைப்படாத, நான் இருக்கேன், நீ சரியாயிடுவ, உனக்கான விஷயங்கள் எல்லாமே நான் கைட் பண்ணுறேன், நீ ஃபாலோ பண்ண அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. ஓகேவா? கவலைப்படாதீங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் பிப்ரவரி மந்தில் நீங்கள் படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறீங்க. உங்களுக்கு திடீர்னு அந்த எண்ணங்கள் வரலாம். ஓகேவா? அப்படி வரும்பொழுது அந்த எண்ணங்களை நீங்கள் எண்ணங்களாகவே நிறுத்தி வச்சுருக்க வேண்டாம். அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது ரிலேஷன்ஷிப்காக ஒரு சிலர் முயற்சி பண்ணலாம், நியூ லவ் அந்த மாதிரி. இல்லைனா புதுசாக ஒரு விஷயத்தை உங்களோட ஜாப் கேரியருக்காக கற்றுக்கிறது, ஏதாவது புதிய படிப்புகள் உங்களோட எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் யோசித்து நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பிப்ரவரி மந்த் வரலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு குருமார்களோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. எப்படின்னா, நீங்கள் சாய்பாபா பக்தர், சாய்பாபாவோட டிவோட்டிஸாக இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த படிப்பு சம்மந்தமான விஷயம், ஒரு ஜாப் கேரியர், ஒரு ரிலேஷன்ஷிப்காக கேட்குறவங்க அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்கீங்க. அதை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். இந்த மாதம் உங்களுக்கான அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது கைஸ். ஓகே. ஒரு சிலர் நீங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப என்னென்னா, உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் இல்லை கரண்ட்டில் கூட உங்கள் வேலையில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனான ஒரு பர்சனாக உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கே தெரியாமல் இருந்தீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பவர்ன்றது தெரியாமல் இருந்தீங்க. ஆனால் இந்த மந்த் நீங்கள் உங்களோட அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுவீங்க. அது நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். உங்களை பார்த்து ரொம்ப நீங்கள் சொல்கிற விஷயங்களை அப்படியே ஏற்றுக்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் இந்த மாதம். அது உங்கள் வேலையில் ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. இது ஒரு சிலருக்கு. இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இதில் எல்லாருக்குமான அந்த விஷயங்கள் வருது. அதனால் சொல்கிறேன். அதனால் ஒருத்தருக்கே தான் இது எல்லாமே அப்படி சொல்லி எடுத்துக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா கவலைப்படக்கூடாது. இந்த 3 பைல் வச்சுருக்கேன், அதுக்கு தான். ஏதாவது ஒரு பைலில் உங்களுக்கான விஷயங்கள் இருக்கும். சரியா? அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா ப்ரீவியஸ் பதிவுக பாருங்கள். ஓகே? அப்படியும் ஏன்னா சில பேருக்கு பிளாக்கேஜஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா கார்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா இவங்க அப்படிப்பட்ட பவர். ஓகேவா? இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, சரி. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடியும் சரி, உங்களுக்கு பிஸ்னஸில் ரொம்ப பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கும். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு யாரையாவது நம்பி ஏமாந்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதோ மன இறுக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கரண்ட்டில் கூட நீங்கள் இந்த ஜனவரி மந்தில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க மணிக்காக. அதுக்கு காரணம் என்னென்னா,
உங்களோட எனர்ஜியை நீங்கள் வந்து உங்களோட ஆறா சக்ரா பவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் அந்த பாஸ்ட்டு அந்த எண்ணங்கள், அந்த ஃபெயிலியரான விஷயங்கள், ஏதாவது ஒரு நபராக இருக்கலாம், இல்லைனா அந்த ஃபெயிலியர் நடந்த அந்த சூழ்நிலையாக இருக்கலாம். அதை நினச்சிட்டே ரொம்ப அதிகமாக உங்களோட கவனத்தை சிதற விடுறீங்க. அதுதான் சொல்லணும், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களை இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிரைட்டான மாதமாக இந்த பிப்ரவரி மந்த் இருக்கும். அதுதான் ஏஞ்சலும் சொல்ல வராங்க. நீங்கள் ஒரு சிலர் ஏஞ்சல் வழிபாடு அதிகமாக இப்போது இந்த லாஸ்ட்டில் இருக்கிறவங்க ஏஞ்சல் வழிபாடு அதிகமாக பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு பிரைட்டான ஃப்யூச்சராக இந்த பிப்ரவரி மந்த் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த என்ன ராசிக்காரங்கன்னா நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. அப்புறம் வந்து கன்னி, ரிஷபம், மகரம் இந்த 3 ராசி அல்லது லக்னம் உங்களுக்கு அதிகமாக தெரியுது. ஒரு 25% வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசி அல்லது லக்னம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு ஏன் ஏதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லாஸ் ஏற்படுற மாதிரி கூட இருக்குது. அதே மாதிரி மணி கொடுத்து நீங்கள் யார்கிட்டையாவது ஏமாறுற மாதிரியும், ஏதாவது ஒரு பொருள் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? மணி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மன இறுக்கத்தெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? மன இறுக்கம் அதிகமாக தெரியுது. கார்டு வழியாக பார்க்கும்போது மன இறுக்கம் அதிகமாக தெரியுது. சில பேருக்கு வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நீங்கள் எந்த முடிவு, அதாவது இந்த மாதம் இது வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்க ட்ராபேக், இதை கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மணி விஷயத்துலையும் சரி, ஒரு பிஸ்னஸ் பர்சனாக நீங்கள் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான அந்த வாய்ப்புகள் பிப்ரவரி மந்த் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒரு சிலர் பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. அந்த விஷயங்கள் வந்து உங்களை அதில் வந்து ஒரு பேலன்சிங் இல்லை. நீங்கள் அடுத்த கட்டம் போகணுன்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? பிஸ்னஸ் அண்ட் எமோஷ்னல் ஃபீலிங், அதாவது பிஸ்னஸ் லாஸ் இல்லைனா வந்து உறவுகளால் அதாவது உறவுகள் கொடுத்த வழிகள், அதை மறக்க முடியாமல் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து அடி வாங்குறீங்க. இது ஒரு சிலருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து படிப்பு சம்மந்தமான, உங்கள் ஜாப் கேரியர் சம்மந்தமான விஷயங்கள், உங்களோட அதாவது குருமார்களோட அந்த ஃபாலோஅப்ஸை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த மெட்டீரியலிஸ்டிக், ஒரு சிலர் வந்து வீடு வேணும், ஜுவல்ஸ் வாங்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும், ஏதோ ஒரு வெஹிக்கிள் சம்மந்தமான விஷயங்கள், ஏதோ ஒரு சம்திங், ஒரு பெரிய விஷயம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக யோசனைலாம் வரும் உங்களுக்கு இந்த மாதம். ஓகே? ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபாதர் கேரக்டர் இல்லைனா வந்து ஒரு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி. ஓகேவா? அது வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க இது வந்து கலெக்டிவ் ரீடிங் கைஸ். அதனால் நான் சொல்கிற விஷயம் இது 2 விதமாக தெரியுது எனக்கு கார்டு வழியாக பார்க்கும்போது. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் உங்களை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த ட்ராப்லேருந்து நீங்கள் வெளில உங்களை வந்து மூவ் ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்ஷன் எடுக்கணும் நீங்கள். அந்த இல்யூஷன்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. ஓகே? ஸோ ஒரு சிலர் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இருக்குது. அது வந்து நீங்கள் படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களை டெவலப் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து ஜாப் கேரியரில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க போகிறீங்க. ஸோ ஒரு செலிப்ரேஷன்ஸ்லாம் கூட இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது உங்களோட அந்த திறமையை நினச்சி நீங்களே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த பிப்ரவரி மந்த் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாதமாக உங்களுக்கு அமையும். ஓகே? எஸ், இந்த மாதம் நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்குறீங்க. ஒரு சிலர் இது வந்து அந்த கற்றுக்க போகிற அந்த விஷயத்தினால உங்கள் தலைவிதியே மாறப்போகுது கைஸ். உங்களுக்கு அது வந்து நல்ல புதிய வாய்ப்புகளை கொடுக்க போதாம். இந்த மாதம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, இல்லைனா புதிய ஒரு விஷயங்களை கற்றுக்கிறது, அதன் மூலமாக உங்களோட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கப்படும். அது வந்து உங்கள் லைஃபையே மாற்றும். அப்படி ஒரு அற்புதமான விஷயம் இந்த பிப்ரவரி மந்த் இருக்குது. செஞ்சு பாருங்கள்.
ஏதாவது நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலில் கூட நீங்கள் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களால் முடியும். ஓகேவா? ஒரு தைரியமான முடிவெடுக்க போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்க. அது வந்து உங்களோட தலைவிதியே மாற்ற போகுது. ஒரு சிலருக்கு வந்து ரீயூனியன் இருக்குது கைஸ், செல்வ செழிப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக உங்களோட பர்சன் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதம் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை நோக்கி வருது. உங்கள் தலைவிதியை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஒரு சிலர் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்க. புதிய முயற்சிகளை செஞ்சு உங்களை டெவலப் பண்ணி அதில் சக்ஸஸும் பார்க்க போகிறீங்க. சந்தோஷமா? அதனால் கவலைப்படக்கூடாது. நோ நீட் டு worry. ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓம் சாய்ராம் சொல்லிவிட்டு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஜஸ்ட் ரீடிங் மட்டும் நான் கொடுக்கல, உங்களுக்கு நிரந்தர தீர்வு, டிவைன் பவரை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த வார்த்தைகள் எல்லாம் பாபா என் மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க கைஸ். நீங்கள் இந்த மாதிரி ஜாப் கேரியர், படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், ஒரு வெற்றி செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்குது. இதை நீங்கள் வந்து யாராவது ஸ்ட்ரக்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க, அவங்க வந்து பயனடையட்டும். உங்களுக்கு யாருக்காவது இதிலேருந்து இந்த ஸ்ட்ரக்லேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? நாளைக்கு வந்து மூன்றாம் பிறை அன்னைக்கு வந்து எப்போவுமே மந்த்லி வந்து ஒன்ஸ் நான் அந்த மாதிரி கொடுப்பேன். பௌர்ணமி அன்னைக்கு ஒன்ஸ் இருக்கும். அதே மாதிரி மூன்றாம் பிறை அன்றைக்கும் அந்த ஒரு இது வச்சுருப்பேன். இனிஷியேஷன் இருக்குது, தீட்சை கிளாஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்லாம் வந்து தீட்சையில் கொடுப்பேன். அதை இனிஷியேட் பண்ணுறது வந்து அந்த பிரபஞ்ச பேராற்றல் அதிகமாக எப்போ இருக்கும்னா இந்த 2 தினங்களில் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த டேவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். யாருக்காவது வந்து நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் சரி, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் இந்த டேவை வந்து மிஸ் பண்ணாதீங்க, கற்றுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு February மந்த் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்னன்னு பார்க்குறோம். பாபா உங்களுக்கு ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறார்? பர்ஃபெக்ட் டைமிங். ஓகே, இந்த February மந்த்து உங்களுக்கு ஒரு கரெக்டான அலைனான ஒரு மந்தாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு சரியான மாதமாக இருக்குது. உங்களோட அந்த நல்ல விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் என்ன எப்படி இருக்கணும் அதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தட் இந்த மாதத்தில் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஜாப்க்காக முயற்சி பண்ணுறீங்க, மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் ஏதோ செய்ய போகிறீங்க. இது வந்து எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங் கைஸ். நான் வந்து இதில் நிறைய பேருக்கான அந்த சிச்சுவேஷன், அதுக்கான கைடன்ஸ் வருது. அதை நான் அப்படியே சொல்கிறேன். ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு பொருந்திருந்ததுன்னா எடுத்துக்கணும். நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இல்லைன்னா அப்போ அது உங்களுக்கானது இல்லை, அது வேறு ஒருத்தருக்கான விஷயம் அப்படின்ட்டு விட்டுடணும். உங்களுக்கு அது பொருந்தி இருக்க பட்சத்தில் அதுக்கு என்ன கைடன்ஸ் வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கொஞ்ச நாளாக வந்து உங்களுக்கு இந்த உங்களோட ஹெல்த் வைஸ், அதே மாதிரி மணிக்காகவும் ஹெல்த்துக்காகவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருந்திருப்பீங்க. இதை நினச்சி ரொம்ப வருத்தம், உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலே போயிருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்னா, ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் ஜாஸ்தி உங்களுக்கு. ஒரு ஃபயர் எலமெண்ட் மாதிரி நீங்கள். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு ஃபயர் எலமெண்ட் மாதிரி நீங்கள் அப்படியே எங்கே இருந்தாலும் தனியாக தெரிவிங்க. ஜோதி எங்கே இருந்தாலும் அது வந்து கூட்டத்துக்கு நடுவில் இருந்தால் கூட அவங்க பிரைட்டாக பளிச்சுட்டு இருப்பீங்க. அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட. பிரைட்டாக தான் இருப்பீங்க. அப்படியே நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ். ஒரு கூட்டத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா தனியாக தெரிவிங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு தனித்துவம் உங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒரு வேலை பண்ணால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பீங்க. பட் இந்த மாதிரிலாம் கொஞ்ச நாளாக இல்லை. ஆமாவா இல்லையா? கரெக்ட் தானே? இந்த மாதிரி கொஞ்ச நாளாக நீங்கள் கிடையாது. நீங்களாக இல்லை. ஸோ இந்த மாதம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை வந்து பர்ஃபெக்டாக டியூன் பண்ண போகிறீங்க. அதனால தான் பர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருங்க. இந்த பைல்டு சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த February மந்த் நீங்கள் உங்களை இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிக்குவீங்க.
அதனால் அந்த பர்ஃபெக்ட் டைம் உங்களுக்கான அந்த சரியான நேரம் வரப்போகுது. ஸோ அலைனாக இருந்துக்கோங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட இந்த ஹெல்த்து அண்ட் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், உங்களோட இந்த பிஸ்னஸ்க்காக, மணி இன்கம்காக ஏதோ ஒரு புதிய முயற்சிகள்லாம், எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது இந்த February மந்த். அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக எடுக்க போகிறீங்க. இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தீங்க, அதாவது உங்களோட இந்த ஸ்ட்ரக்கில் இருந்து நீங்கள் இந்த மாதம் வந்து வெளியே வர போகிறீங்க. இதுக்கு உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிம்மம், தனுஷ், மீனம், மீனமில் மேஷம், ஓகேவே சாரி மேஷம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்தில் ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப், அது அப்படியே வந்து உங்கள் லைஃபையே புரட்டி போடும். வெளியூர் போகிறது, வெளியூருக்காக பிளான் பண்ணுறது, ஜாப்காக, அது மாதிரி ஃபேமிலியோட இதுவாகிறது, அந்த மாதிரி ஏதோ சம்திங் நீங்கள் பண்ண போகிற அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை கொடுக்க போகுது. இது ஒரு சிலருக்கு, ஓகேவா? இந்த February மந்தில் சில பேர் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க கைஸ். ஒரு ட்ரீம் லைஃப், சொல்லப்போனால் நீங்கள் ட்ரீம் லைஃப்பில் தான் இருக்கீங்க. என் லைஃப்பை வந்து நான் வந்து இப்படி மாற்றிக்க போகிறேன், அப்படி மாற்றிக்க போகிறேன்னு ஒரு சிலர் மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணலாம். ஒரு சிலர் வந்து ட்ரீமில் இருந்துகிட்ருக்கீங்க. அதை வந்து ஃபில்ஃபில் ஆகிற மாதிரி இந்த மாதம் அமைய போகுது. சந்தோஷமா? அந்த ட்ரீம் லைஃப் உங்களுக்கு வந்து நிஜமாக போகுது. இட் வில் கம் ட்ரூ February மந்த், ஓகேவா? ஸோ உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணலாம். ஏதாவது திடீர்னு உங்களுக்கு யாராவது வந்து ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட் கொடுக்கலாம். அவங்கள வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணலாம். சந்தோஷமா? ஓகே, இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இப்போதைய சிச்சுவேஷன் வந்து ஒரு ஏதோ ட்ராப்பில் மாட்டின்னு இருக்க மாதிரி உங்களை யாரோ கட்டுப்படுத்துகிறாங்க. உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயங்கள் நடக்கும். அது நீங்கள் வந்து உங்களை விடுவிக்கிற மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும்னு நினச்சாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணணும், ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது நம்ம வந்து ஓனாக நிற்கணும், ஓன் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும், இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, நீங்கள் பட்ட வலி வேதனைகள், உங்களோட அந்த இன்ட்யூஷன் பவர் ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் அந்த ஃபுல் மூன் டேயில், நியூ மூன் டே, அந்த 3ஆம் பிறையெல்லாம் வருதில்ல, அன்றைக்கெலாம் நீங்கள் வந்து மூன் ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆமாம், நியூ மூன் டேலையும் பண்ணலாம், 3ஆம் பிறை அன்றைக்கும் பண்ணலாம், ஃபுல் மூன் டேலையும் பண்ணலாம். ஏன்னா உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப வீக்கு. அதை சரி பண்ணுங்கள். அதனால் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்கள கூட நீங்கள் தப்பாக பேசிடுவீங்க. உங்களோட அவசர புத்தி அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி யாராவது வந்து பேசினாலும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கனாலும், உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் அப்ரோச் பண்ண வராங்கன்னா, அவங்கள வந்து கண்ணை மூடிட்டு அவங்கள வந்து அதாவது உங்களோட அந்த பிஹேவியர் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிடும். அதில் கொஞ்சம் கவனம் வைக்கணும், வார்த்தையில் கவனம் வைக்கணும். தாட்டே வந்து நீங்கள் யோசிக்கிற தாட்டே கொஞ்சம் அப்படி நெகட்டிவாக இருக்குது. அந்த தாட்டை மாற்றுங்க. அதை மாற்றினீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அலைன் ஆகி வரும். ஓகேவா? சரி, சில பேர் வந்து நீங்கள் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இல்லைனா ஒரு சிலர் கார்மிக்கில் மாட்டியிருக்கீங்க. எஸ், நீங்கள் ஏன் இப்போ வந்து எல்லா விதத்திலும் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கீங்க. அது ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், ரொம்ப நாளாக யோசனை, ஏன் நமக்கு இது நடக்கலை. இந்த காரணம் என்ன தெரியுமா? உங்களோட கார்மிக் போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட அந்த இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் வந்து 2-3 விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். பல காரியங்களை வந்து செய்யணும்னு நினைக்காதீங்க.
ரெண்டாவது இந்த ஸ்ட்ரகிளுக்கு மெயினாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் காரணமாக இருக்காங்க. பிளாக் மேஜிக் இருக்குது. ஒரு சிலருக்கு கார்மிக் போயிட்டுருக்கு, ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக். அது ஃபைனான்ஸ் ரீதியாக மணி ரிலேட்டடான விஷயமாக இருக்குது. இது நிறைய சண்டை சச்சரவோடு தான் அந்த ஃபேமிலி கூட உங்களுக்கு அந்த இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் பண்ணது கூட உங்களுக்கு அந்த ஃபேமிலியில் ஒரு அபோவ் 40-35க்கு மேலே இருப்பாங்க. ஒரு மெச்சூரிட்டியான பர்சன், ஒரு அங்கிள் ஆன்ட்டி அந்த மாதிரி, ஓகேவா, அந்த மாதிரி கேரக்டரில் இருக்காங்க அவங்க. ஒரு சிலர் மதர் கேரக்டர் அந்த மாதிரி தெரியுது. ஸோ அவங்க மூலமாக இந்த இது நடத்தப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த சண்டை சச்சரவை, அவங்க உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, பொருளி பேசுகிறது உங்களோட இது ஒரு சிலருக்கு. ஓகேவா, சரி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்மிக் சிச்சுவேஷன் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறேன்னா, அதாவது இந்த பிப்ரவரி மந்த் உங்களுக்கு ஒரு பேலன்சிங் வேணும். மணி ரிலேட்டடான விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஜாபுக்காக ட்ரை பண்ணுறதாலும் சரி, ஒரே நேரத்தில் 4 விஷயங்களை ட்ரை பண்ணக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனம் வேணும். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்த்தை கவனிங்க. நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு, உழைப்பு, மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் எப்போ நடக்கும், எதுவும் நடக்கலையே அப்படின்ற காரணம் என்னென்னா இதுதான் பின்னாடி பிளாக் மேஜிக். ஏன்னா அதோட வீரியம் அழுத்தம் அதிகமாக இருக்குது. இதிலேருந்து நிரந்தர தீர்வு பற்றி நான் நிறைய பேசிக்கணும் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அவேர்னஸ் கிடைக்குதோ, எத்தனை பேர் முழிச்சிக்கிறீங்களோ முழிச்சிக்கோங்க. கற்பூரமாக இல்லைன்னா வாழை மட்டையான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போது சில விஷயங்கள் உங்களுக்கு நிறையவே, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ஷன் பண்ணாவே பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். பாபாவோட சச்சரிதத்தில் சொல்லியிருப்பார். சின்ன விஷயம் தானேன்னு சொல்லி அதை விட்டுட்டிங்கன்னா பெரிய சக்ஸஸை உங்களால் ரீச் பண்ண முடியாது. எடுத்த உடனே பெரிய விஷயத்தெல்லாம் போய் ஒரே நேரத்தில் இது பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஒரு டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டாக்டரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நான் 18 வயசு நிரம்பி இருந்தால் போதும், நான் போய் காலேஜில் போய் உட்காந்துக்கிறேன், இல்லை 17 வயசு நிறைஞ்சிருந்தால் போதும், காலேஜில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு முடியுமா? ஃபஸ்ட்டு அதுக்கு எல்கேஜி படிக்கணும், யூகேஜி படிக்கணும், 10th பப்ளிக் எழுதணும், +2 பப்ளிக் எழுதணும். அது இல்லாமல் இப்போ என்னென்ன கோச்சிங் கிளாஸ்லாம் சொல்கிறாங்களோ அத்தனை கோச்சிங் கிளாஸில் போய் நீங்கள் உங்களை ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டால் தான் மெடிக்கல் கிளாஸ்க்கு நீங்கள் அந்த டைம் போக முடியும், இல்லையா? அப்போது நான் ஏன் இத்தனை வருஷம் நான் எஃபெக்ட் போடணும்? நான் டேரெக்டாக போய் அங்கே உட்காந்துடுறேன், பண்ண முடியாதுல்ல. சின்ன சின்ன விஷயங்களை சரியாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் பெரிய சக்ஸஸாக அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட இந்த ட்ராபேக்லாம் என்னென்னங்கிறத நான் கிளியராக சொல்லிட்டேன். இதிலேருந்து எப்படி வெளில வரணுங்கிறதையும் நான் கிளியராக சொல்லிட்டேன். ஃபைல் 1லேயே சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் பதிவு பார்த்திங்கன்னா அதுலேயும் தெரியும். இந்த வீடியோட லிங்க்கில் வைக்கிறேன், நான் கடைசியில் இருக்கும். பழைய பதிவுகள் வேணாலும் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது, கவலைப்படாதீங்க. உங்களை பர்ஃபெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள். இந்த விஷயங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறார். ஓகேவா? குருமார்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா குருவர்கள் கிடைக்கிறது கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு சரியான ஒரு கிளாஸ் டீச்சர் இருந்தாங்கன்னா உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட்டாக, நாலேஜ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டாக வெளியே வருவீங்க. இல்லைனா பீட்டாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்க்கான அந்த பாடத்தையும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேவா? சரி, யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எதாவது கற்றுக்குறீங்க அப்படின்னா ஃபுல் மூன் டே இல்லைனா 3ஆம் பிறை அன்றைக்கி கிளாஸ் இருக்குது, இனிஷியேஷன் தீட்சை இருக்குது. ஓகேவா? இது டிவைன் எனர்ஜி. இந்த டிவைன் எனர்ஜி முன்னாடி உங்களுக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கார்மிக்கே அது சரி பண்ணும். அதனால தான் நீங்கள் ஆஸ்ட்ரோவை பற்றி நான் பேசுகிறேன். ஆஸ்ட்ரோவில் சொல்கிற விஷயம் உங்கள் கார்மிக் சம்மந்தமான விஷயங்களை தான் அங்கே போட்டு சொல்லுவாங்க. அதில் எவ்வளோ நாலேஜ் அவங்க வச்சுருக்காங்களோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி அவங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் இப்படி இருக்கீங்க, இப்படி இருந்தால் இப்படி ஆகும், இப்படிலாம் ஆகும் அப்படின்வாங்க. ஓகேவா? ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு இந்த பாதம் அந்த பாதத்தில் போய் நின்னாங்கன்னா அப்படி ஆகிடும் அப்படின்வாங்க. இது சாதாரண லோயர் ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். நீங்கள் ஹையர் செல்ஃபுக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு அது பொருந்தாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு டிவைன் பவரை எடுத்தால் தான் உங்களோட தலைவிதியை மாற்ற முடியும், உங்கள் கார்மிக்கை மாற்றிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்லைன். ஓகே? உங்கள் கார்மிக்கையும் சரி, உங்களோட இந்த பிளாக் மேஜிக் வாட் எவர் சிச்சுவேஷன்
அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு டிவைன் பவரை நீங்கள் எடுக்கணும். அதுக்கான கிளாஸ் தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ். அதுக்காக தான் இந்த 2 மாதத்தில் 2 நாள் ஃபுல் மூன் டே அண்ட் 3ஆம் பிறை இந்த 2 நாள் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா இந்த மாதம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்னன்னு பார்க்கலாம். டேக் ஆக்ஷன் எடுக்கணுமா? ஓகேவா? ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இது ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது லேகிங்கில் இருக்கீங்க. யார் யாருக்கு எந்தெந்த இந்த சுச்சுவேஷன் பொருந்திருக்கோ எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற விஷயங்களை வந்து விட்டுறணும். ஃபோர்ஸ் பண்ணி எல்லாமே நமக்கு தான் கொடுத்துட்டாங்கன்னு பயப்படக்கூடாது. சரியா? ஓகேவா? ஓகே. இந்த பிப்ரவரி மந்த் கைஸ், நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல, இப்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா, உங்களோட போஸ்டிங் நல்ல ஒரு குவாலிட்டி, அதாவது தைரியம், தன்னம்பிக்கையான ஒரு பர்சனாக தான் எப்போவுமே நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் கொஞ்ச நாளாக அப்படி கிடையாது. அது ஏன் உங்களை அப்படி பலகீனமானவராக மாறிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபைனான்ஸ், ஜாபு தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஆமாவா இல்லையா? நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு நிறைய வாய்ப்புகள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் காணல் நீராக காணாமல் போச்சு. எஸ், ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு இதிலேருந்து நம்மளை வந்து இது, அதாவது இதிலேருந்து நான் மூவ் ஆன் ஆகணும், ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுவீங்க. அது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் லைஃபையே அதை வந்து மாற்றும். அப்படி சொல்கிறார் பாபா. ரொம்ப நாளாக ஏன்னு கேட்டுட்டு இருந்தீங்கள்ல, விடை தெரியாமல் ஏன் என் லைஃப்பில் இப்படி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு சிலருக்கு வந்து லீகல் இஷ்யூ கூட போகுது. ரிலேஷன்ஷிப்பில் லீகல் இஷ்யூ போயிருக்கலாம். இல்லைனா அந்த சொத்து தகராறு, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ சம்திங் உங்களுக்கு லீகல் இஷ்யூ ஏதோ இருக்குது. அது நினச்சி ரொம்ப வருத்தமும் காயம் நிறைய உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூனிவர்ஸ், நீங்கள் ப்ரே பண்ணுற காட் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் அந்த சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த சந்தர்ப்பங்களை நழுவ விட்டு விட்டீர்கள். இவ்வளோ நாள் ஸ்லிப் பண்ணிங்க, அதெல்லாம் குவிட் பண்ணிட்டீங்க. பட் இனிமையாவது ஆக்ஷன் எடுங்க. இனிமையாவது உங்களை வந்து இந்த இதிலேருந்து வெளியில் கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. இதை செஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தீங்கல்ல, ஏன் என் லைஃப் இப்படியாச்சு, ஏன் அவங்க என்னை இப்படி பண்ணிட்டு போனாங்க, அந்த பார்ட்னர் ஏன் என்னை இவ்வளோ லாஸ் பண்ணாங்க, அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ இந்த பிப்ரவரி மந்த் இந்த மாதிரி ஒரு சிலர் சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பிரைட்டான ஃப்யூச்சர், நிறைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்றார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் தலைவிதியே மாற்றும், உங்கள் லைஃபே மாற்றும். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? பாபாவோட அந்த கைடன்ஸ் வருது. ஓகேவா? நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் ரெடியா? உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லா அமையலாம். உங்களுக்கு ஏற்ற ஒரு லக்ஸரியஸான வெல் செட்டில்டான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். ஓகேவா? திருமண பாக்கியம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் நல்லா உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய, டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க கைஸ். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டை கிளியர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, ஆழ்மன பதிவுகள் இருக்குது. இது சும்மா கார்ட் கட்டிங்கும் நடக்கலாங்க. சில பேருக்கு இன்னும் கூட லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கலாம். இதிலெல்லாம் லேக் ஆகிட்டு நீங்கள் நியூ லைஃப்க்கு போனீங்கன்னா, அந்த இவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் அந்த பர்சன் உங்களோட எனர்ஜினால் இதாகிடுவாங்க. உங்களோட அந்த நெகட்டிவிட்டி அவங்கள பாதிச்சிடும். பி கேர்ஃபுல். ஓகே? ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும். ரொம்ப நாளாக குழந்தையின்மை ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா குரு அருளால், அது வந்து பாபாவோட கருணையினால தான் அந்த பிளெஸிங்ஸ் வருது உங்களுக்கு. பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். கிராட்டிடியூட் பண்ண ஆரம்பிச்சிருங்கோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளெஸிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா பாபாவுக்கு நீங்கள் நன்றி சொல்லி, இந்த விஷயம் காதில் கேள்விப்பட்டோன்னா அவருக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ்.
கமெண்டில் ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் அவர் கொடுக்க ரெடியாக இருக்கார். வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு சிலருக்கு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் கிளியர் ஆகும். ஒரு சிலருக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய லைஃப் பார்ட்னர் வரலாம். அவங்க வந்து வெல் செட்டில்டாக கூட இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து நல்ல வெல் செட்டில்டான பர்சன், மணி இன்கமில் நல்லாயிருக்கும், நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க, ரொம்ப கரேஜான பர்சன் நீங்கள், அந்த மாதிரி இருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து எமோஷ்னல் லாக்கு, உங்களுக்கு அன்பேலன்சிங்கில் இருக்கீங்கப்பா. அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்களாம், மன இறுக்கம் அதிகமாக இருக்குது, மணி ரிலேட்டடான விஷயத்தில் ஸ்ட்ரக் ஆகிட்டு நிற்கிறீங்க. இதை சரி பண்ணிங்கன்னா, அதாவது ஏஞ்சல்ஸ் கூட உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஏஞ்சல்ஸ் நம்பர்லாம் அடிக்கடி பார்ப்பீங்க. ஏஞ்சல்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிப்ரவரி மந்த் பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, உடனே வந்து நீ இதிலேருந்து லேக்லேருந்து வெளிலவா, ஓகேவா, உனக்கான நல்ல விஷயங்கள் வந்து நீ இந்த ஒரு ஸ்ட்ரக்கு தான் உங்களுக்கு. இந்த பழைய ஃபெயிலியர், நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களால் லாஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பார்ட்னர்ஷிப்பில் லாஸ் பண்ணியிருப்பாங்க, ஏமாந்துருப்பீங்க அவங்கக்கிட்ட மணி இன்கமில். ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்து உங்களை எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. இந்த 9 ராசி நான் சொன்னேன் இல்லையா, இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. கடகம், விருச்சிகம், மீனம், அப்புறம் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம். இந்த 9 ராசி அதிகமாக தெரியுது. ஓகேவா. 75% இந்த ராசிக்காரங்க ரொம்ப இந்த விஷயத்தில், அதுவும் ஒரு மெயில் எனர்ஜி அடி வாங்கியிருக்கீங்க. 25% ஃபீமேலாக இருக்கலாம், ஆனால் 75% மெயில் எனர்ஜி காமிக்குது. ஓகேவா. ஏதாவது உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, லென்த்தியாக போடாதீங்க, ஷார்ட்டாக கொடுங்க. கவுன்சிலிங் வைப்பேன் நான், டாரூட் மட்டும் பார்த்து கொடுக்கல கைஸ், உங்ககிட்ட வந்து கவுன்சிலிங்கும் வச்சு தான் நான் எடுப்பேன். ஏன்னா ஒரு கவுன்சிலிங் பண்ணும்போது ஆஸ் அ ஃப்ளவர் தெரபிஸ்ட் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, சைக்காட்டிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு பர்சன்கிட்ட கவுன்சிலிங் எடுக்கும்போதே தெரிஞ்சிடும் உங்கள் மனநிலை ஓட்டங்கள் என்னென்று. அதனால தான் உங்களோட உடல் மனம் ஆன்மாவை என்னால் சரி பண்ண முடியும். நான் ஹீலராகவும் இருக்கேன், ஃப்ளவர் தெரபிஸ்ட்டாக இருக்கும், டாரூட் ரீடராகவும் இருக்கேன். ஸோ உங்களோட சுச்சுவேஷனை எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கான ரெமெடி என்னால் கொடுக்க முடியும். நிரந்தர தீர்வு இருக்குது உங்ககிட்ட, உங்களுக்கான தீர்வு உங்ககிட்ட இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து எப்படி அதை எடுக்கணும் எல்லாமே கற்றுக் கொடுத்துருவேன். ஸோ டிவைன் பாத்தை நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகி போவீங்க. இறைவன் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், சரண்டர். ஒன்றே நீ வந்து ஆத்மார்த்தமாக குரு. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற கிளாஸ் வந்து நான் சாதாரண ஒரு கிளாஸ் டீச்சர், சாதாரண ஒரு ஏதோ ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் படிக்கிறீங்க, ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஒரு சயின்ஸ் படிக்கிறீங்க, இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கிறீங்க, அப்படி கிடையாது. ஒரு இப்போ வந்து சித்தர்கள் வந்து அவங்க பல கோடி வருஷங்கள், பல நாட்கள், பல வருஷங்கள் அவங்கள வந்து தவம் பண்ணி அவங்கக்கிட்ட ஏற்றின அந்த பவரை, அந்த அற்புதமான பிரபஞ்ச ஆற்றலை ஒரு சீடனுக்கு தேர்வு பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த சீடன் எப்படி இருக்கணும், அந்த குருவை நம்பணும். குரு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைன்னா கூட, அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு தீட்சை மந்திரம் கிடைச்சா கூட அந்த மந்திர வார்த்தை அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை அவன் ஃபாலோ பண்ணாலே அவன் வாழ்க்கையில் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணுவான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காஞ்சி மகா பெரியவரை பற்றி தெரியுமா? சரி, காஞ்சிபுரம்னா என்ன, எங்கே காஞ்சிபுரம்னா என்ன தெரியுமா? அந்த ஊரை பற்றி தெரியுமா? காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில் இருக்க பிரசித்தி பெற்ற கோவில் ஸ்தலங்கள் அது. ஓகேவா. அந்த கோவில் ஸ்தலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரம். அங்கே வந்து காஞ்சி மகா பெரியவர் அந்த காமாட்சி அம்மன் கோவிலில் ரொம்ப அவர் வந்து காமாட்சி அம்மனோட பக்தர், தீவிர பக்தர். அன்னை வந்து அவரோட வடிவாகவே இருக்காங்க. அவரை பற்றி நினச்சிங்கனாவே அன்னையை கனெக்ட் ஆகிடுவாங்க அவங்க கூட, தெரியுமா? அவங்க குரு வந்து ஒரே ஒரு மந்திர தீட்சை தான் கொடுத்துருக்காரு. அவர் எப்படி வந்து இந்த ஆன்மீகத்துக்கு வந்தாருங்கிறத சொல்கிறேன். ஒரே ஒரு மந்திர தீட்சை, அதை வாங்கி அதை சித்தி பண்ணி அதை மட்டுமே அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாழ்நாள் முழுவதும் அவரோட கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸிங்காக எப்போவுமே வந்து அவர் கையில் ஒரு ருத்ராட்சம் அந்த இந்த மாலையில் அந்த வந்து இது பண்ணுவார், மெடிடேட் பண்ணிகிட்டே இருப்பார். அது வந்து ஸோ அவங்க குரு சின்ன ஒரு விஷயம் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி உதாசனப்படுத்தலை. அந்த ஒரு சின்ன விஷயந்தான் அவருக்கு பெரிய சக்ஸஸ். அவர் உட்காந்த இடத்துல இருந்தே அவரோட பக்தர்கள் எங்கே இருந்தாலும்
அவரை கூப்பிட்ட குரலுக்கு வந்து அவரால் பிரசன்னமாகி அவங்களுக்கு அவங்க பிரச்சனையை தீர்த்து கொடுத்தார். அதனால் குருமார்கள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது நான் ஒரு இனிஷியேஷன் கொடுக்குறேன்னா அதில் எத்தனை விஷயங்களை உங்களுக்கு வந்து, ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் நிறைய ஸ்ட்ரகிள், எங்கே பார்த்தாலும் ஒரு தோல்வி, யார் மேலேயும் கான்ஃபிடென்ட் இல்லை. வீட்டுக்குள்ளேயே ஒரு குடும்பம் அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது இப்போ பெரிய விஷயமா இருக்குது. குடும்பம் ஒரு அட்ஜஸ்டபிள் இல்லை, நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு டீச்சிங் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கொண்டு போய் குழந்தைங்கள சேர்த்துறீங்களே அந்த ஸ்கூலில், உங்களுக்கு கல்வி எஜுகேஷன் வந்து அன்பு, பாசம், நேசம் இதை சொல்லித்தராத கல்வி ஒரு கல்வியே கிடையாது. நாளைக்கு அவங்க வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு ரோபோவாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்கோ இல்லைனா ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், தன்னை நம்பி வரவங்களை பாதுகாத்துக்கணும், தன்னை நம்பி இருக்கிறவங்கள காப்பாற்றணும், நேசிக்கணும், அன்பு காட்டணும். இதை சொல்லித்தராத கல்வியோ அது ஒரு கல்வியே கிடையாது. நீங்கள் படிக்கிறதெல்லாம் ஒரு வேஸ்ட், மண். இன்றைக்கி ஏன் நான் இந்த டாபிக் பேசுகிறேன்னா, ஒரு மனுஷன் வந்து மனுஷனாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கே மனுஷன்னு பேர் வச்சாங்க. அந்த மனிதத்தன்மை, நேயம், பாசம், பந்தம் இல்லாத, எதுக்கு எடுத்தாலும் கோபம், அடுத்தவனை பார்த்து ஜெல்லஸ் ஆகிறது, அவங்களோட அதாவது ஸ்டேட்டஸ் பார்க்குறது. நான் இப்படி குவாலிட்டியாக இருக்கேன்னா நீ அந்த மாதிரி இருக்கியா, நீ என்னோட வந்து 1 மார்க் கம்மியாக இருக்கியா, நீ என்ன ரொம்ப அப்படியே அங்கேயே வந்து மட்டம் தட்டுறதாங்க பிள்ளைங்கள டீஸ் பண்ணுறது. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து என்ன சொல்லிக் கொடுக்குது? இதுதான் சொல்லிக் கொடுக்குதா? இது மாதிரி படிச்சுட்டு வர குழந்தைங்க தான் நீங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க இந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் இருந்து தான் வெளியே வந்திருப்பீங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்களையும் அந்த சிஸ்டத்தில் தான் விடுறீங்க. இந்த சிஸ்டம் வந்து நாளைக்கு வயசான காலத்தில் நீங்கள் உங்களை பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் நிறைய முதியோர் இல்லம்லாம் வருது. நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ண உடனே தனியாக போயிடுறாங்க. தனி கொடுத்தனம் போட்டோம், சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் முடியாத நேரத்தில் பெரியவங்களை பார்த்துக்கணும், அது செய்யணும்ல. முடியாத நேரத்தில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு காப்பாற்றி ஒரு கரை சேர்த்தவங்களை அவங்கள வந்து பாதுகாக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட வைக்க மாட்டேறீங்க, போட மாட்டேறீங்க. இதுதான் இது வந்து இப்போ பண்ணிகிட்ருக்க கர்மா. நீங்கள் இந்த கார்மிக்லெல்லாம் விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் நேராக வந்து உங்களை வந்து பிடிச்சி தூக்குனா கூட நீங்கள் எழுந்துக்க முடியாது. ஏன்னா உங்ககிட்ட நம்பிக்கையே இருக்காது. பெற்றவங்களே கைவிட்டுறீங்க, அவங்கள நம்பி வரவங்களை கைவிட்டுறீங்க. இல்லைனா மனைவி வந்து கணவனை ஏமாத்துறது, கணவன் வந்து மனைவியை ஏமாத்துறது, இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் அதே தான். அதாவது இந்த விஷயங்கள் சரி, இதோட பேசிக் எங்கே இருக்கோ அதை பற்றி பேசுகிறேன் நான். ஏன்னா இப்போ மேலோட்டமான விஷயங்களுக்கு தான் இப்போ டார்கெட் பார்க்குறீங்க. இந்த மேலோட்டமான விஷயங்களுக்கு கீழே பேசிக் என்ன இருக்குன்னா இதுதான். புரிதல் இல்லை உங்களுக்கு. எல்லாரையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ என்ன சொல்கிறதுனா, ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு பொண்ணு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பொண்ணு வந்து கல்யாணமாகி புதுசாக வராங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஜென்னோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த கணவனுங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவையும் பேலன்ஸ் பண்ணணும், அந்த பொண்ணையும் பேலன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணோன்னா, இதுக்கு தனியாக போய் கிளாஸாக கற்றுக் கொடுக்க முடியும். வளர்ந்தாங்கன்னா அவங்கவுங்களுக்கு தெரியணும் அது. ஆனால் அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அதெல்லாம் சொல்லித்தரல. ஒன்று பொண்ணுக்கிட்ட அப்படியே மனைவிக்கிட்ட அப்படியே அடிமையாயிடுவாங்க, இல்லைனா அம்மா அப்பா பக்கம் செஞ்சுருவாங்க. அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அதுக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, அதை எதிர்பார்த்து அது வெக்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த பிரச்சனையை எடுத்தேன்னா இது பெரிய டாப்பிக்காக போயிடும். இதோட ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து மந்திர தீட்சை இருக்குது. இது வந்து டிவைன் பவரை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களை சரி பண்ணிக்க முடிஞ்சதுன்னா சரி பண்ணி சக்ஸஸ் ஆகுங்க. இல்லைனா அந்த ஆஸ்ட்ரோவிலேயே கட்டிக்கிட்டு அந்த ஆஸ்ட்ரோ பார்த்து ஆஸ்ட்ராலஜராக இருக்கிறவங்க லைஃப் வேணால் நல்லா ஸ்மூத்தாக போகும். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அவங்கள நல்லா வந்து அவங்களோட பிஸ்னஸ் நல்லா போயிட்டு அங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருங்க. பரிகாரங்கள்லாம் செஞ்சிட்ருங்க. செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் உடல், மனம், ஆன்மா. சரண்டர் தன்மை இல்லை. சரண்டர் தன்மை இருந்துச்சுன்னா ஆஸ் அ குருவாக உங்களை வந்து நான் என்னால் டேக் கேர் பண்ண முடியும். இங்கே வந்து காஞ்சி மகா பெரியவரையே நான் சாட்சியமாக கொடுத்தேன்னா
அவர் வந்து இவ்வளோ சித்தி பெற்ற ஒரு காமாட்சியின் வடிவமாக அவர் இருந்ததுக்கு காரணம் அவரோட குரு. அந்த குரு கொடுத்த ஒரு மந்திர உபதேசத்தை அவர் வந்து வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தினார். டீஸ் பண்ணல, எனக்கு குரு இந்த ஒரு சின்ன விஷயந்தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு தான் அவர் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணார். உங்களுக்கு நான் எத்தனை விஷயம் சொல்லி கொடுக்குறேன் லைஃப் கோச்சிங் கிளாஸில் வந்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய இந்த நெகட்டிவ் எனர்ஜினால் பாதிக்கப்படுறீங்க. அதனால தான் அத்தனை விஷயங்களை சொல்லி கொடுத்து 21 நாள் அந்த வந்து சித்திக்க வைக்கிறேன், தெரியுமா? சரி, ஓகே. இந்த பைல் ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் உங்களுக்கான விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பழைய ஃபெயிலியர் பார்த்து பயந்துட்டு இருக்காதீங்க, ஆக்ஷன் எடுங்க. அந்த ஆக்ஷன் எடுக்க வரதுக்கு எதுக்கு சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்ககிட்ட இருக்க அந்த நெகட்டிவிட்டி, அந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட ஆராய்ச்சக்கர இம்பேலன்ஸ் ஏதாவது இருந்துன்னா அதை சரி பண்ணிக்கிட்டு ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கவலைப்படாதீங்க, ஓகேவா? சூட்சும ரகசியத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒவ்வொரு பதிவிலும் ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது நான் அதை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த விஷயம் சொன்னால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது, அதனால் சொல்கிறேன். சரியா? ஓகே. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இந்த பைல் ரீடிங் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ், ஓகேவா? ஓம் சாய்ராம் சொல்லி கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். சாய் பகவானுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். ஓகே. உங்களோட இஷ்ட தெய்வங்கள் யாரை நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ, இப்போ ஜீசஸ் நினச்சிட்ருக்கீங்க. இப்போ பார்க்குறவங்க வந்து சாய்பாபா டிவோட்டீஸ் மட்டும் பார்க்க மாட்டீங்க, எல்லா மதத்தினருக்கும் தான் இது. பாபா வந்து எல்லாருக்காகவும் தான் வந்திருக்காரு. ஜீசஸும் அவர் தான், அல்லாவும் அவர் தான், ஓகேவா? சிவனும் அவர் தான். ஓகே. அவரை மைண்டில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நீங்களும் இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு பயனடைங்க. இந்த 3ஆம் பிறை அன்னைக்கும் ஃபுல் மூன் டே அன்றைக்கும் தீட்சை கிளாஸ் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் அதில் வச்சுருக்கேன். அந்த கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட கர்மாவை சரி பண்ணிக்க முடியும். உங்களோட இந்த பிளாக் மேஜிக்கு இது அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது புரிதல் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ வேணால் கூட பார்த்துக்கோங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில் வச்சுருக்கேன், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் பற்றி பார்த்துக்கோங்க. ஓகே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.